ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டிசிஎஸ்லேருந்து பிஎஃப் அமௌண்ட் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆக்சுவலி கிளிக்கிங் திஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு இந்த பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிசிஎஸ் அலுமினி போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் ஆப்வியஸாக டிசிஎஸ் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா வெளியில் வரும்போது நீங்கள் டிசிஎஸ் அலுமினி போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஒரு வேளை பண்ணலன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. உண்மையில் உங்களோட எம்ப்ளாயி ஐடி அப்புறமேட்டு உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உள்ளே போகும்போதும் இந்த எம்ப்ளாயி ஐடி வச்சு தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ த ஓடிபி தட் யூ கெட் ஃப்ரம் த இமெயில். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து டிசிஎஸ் அலுமினி போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ரிட்டையரல் ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு காலம் ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த டேபுக்கு கீழே உங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டிசிஎஸ் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாமா அல்லது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டிசிஎஸ் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டை டிசிஎஸ் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை தான் நான் ஃபாலோ பண்ணி என்னோட அமௌண்ட்டை நான் வித்ட்ரா பண்ணேன். ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே எப்படி நான் ஃபில் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன தேவைன்றதை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் தேவை, உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் தேவை. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இந்த பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா ஒரு 3 ரீசனால் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 ரீசனுக்கு அடிப்படையில் இருந்தீங்கன்னா தான் வித்ட்ராவே பண்ண முடியும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலே நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கீங்க, 3 மாதமாக நீங்கள் வேலைக்கு போகல அப்படின்னா இந்த ரீசனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கேட்பாங்க. கடைசி 3 மாதம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குற மாதிரி வரும். அதை கொடுக்கலாம். அப்படின்னா ஒரு கேன்சல்டு செக் கேட்பாங்க. ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லை 2வது ரீசன் வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அந்த ரீசனை கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களோட இன்விடேஷனை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா 3வது ரீசன் வந்து பர்மனன்ட் டிசபிலிட்டி, உங்களுக்கு வந்து டிசபிலிட்டியாக இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு அட்ரஸ், உங்களோட வீட்டு அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் தென் டெம்பரரி அட்ரஸ் ரெண்டுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட அட்ரஸ் ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டு இஃப் இட் இஸ் சேம் ஆஸ் பர் சேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பேன் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ், இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் கொடுத்துட்டு அப்லோடு டாக்குமெண்ட்ஸ், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அந்த இடத்துல தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. நான் சொன்னால 3 ரீசன், அந்த 3 ரீசனுக்கு அடிப்படையில் இருக்கிறது எதுவாக இருந்தாலுமே அந்த இடத்துல தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ தான் ஒரு இதுக்கு போகிறீங்க, ஒரு செக்ஷனுக்குள்ளே போகிறீங்க. என்னென்னா இது எல்லாத்தையுமே எல்லாமே முடிச்சுட்டீங்க. இந்த ஒவ்வொரு செக்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக வந்து அந்த நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி அல்லது பிரிண்ட் எடுத்தோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் சைன் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களோட டிஜிட்டல் சைன் போட்டுக்கோங்க. அப்படின்னா பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னா அதை சைன் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி திருப்பி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் அதே இடத்துல. ஸோ அதுக்கு வந்து கடைசியில் அதுவுமே கேட்பாங்க. அதை பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கே கொண்டு போவாங்க. ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதோட மட்டும் கிடையாமல் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை சைனும் பண்ணணும். ஐதர் டிஜிட்டல் சைன் ஆர் அப்படி இல்லைன்னா உங்களோட கைப்பட நீங்கள் சைனும் போட்டுக்கலாம். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைம் லேட் ஆகும். நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதை போயிட்டு ஜெராக்ஸ் வாங்கி அதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய இதுனால ப்ராசஸ்னால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப்லேயே அந்த பிடிஎஃப்க்கு மேலேயே ஒரு டிஜிட்டல் சைன் போட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நம்ம ப்ராசஸே முடிஞ்சிருச்சு. இது பண்ணுறதுக்கு ஒரு பெருசாக ரொம்பலாம் டைம் தேவைப்படாது. ஒன்லி ஒரு 10 to 15 minutes தான் டைமே எடுக்கும். அதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 7 daysல கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட்டு உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். இது வந்து நான் பண்ணது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்குமே நான் அப்ளை பண்ணி கொடுத்து அவள் ஒரு 7 daysல அவளோட அமௌண்ட்டை வாங்கிட்டா. அவள் வந்து அமௌண்ட் வாங்க முடியாமல் ஒரு கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கிட்ட ரொம்பவே தெரிஞ்சிட்டு இருந்தா, வாங்கவே முடியல. நானுமே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானே இந்த ஃபார்மை வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன், உடனே வந்துருச்சு. ஆனால் வந்து இதை சொல்லவே மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் யாருமே சொல்லி நான் கேள்விப்படலை. பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு முன்னாடி வந்து வேலையை விட்டு போனவங்களாம் வந்து இமெயில் வரும், நம்ம டிசிஸ்லேருந்தே வந்து இமெயில் வந்துட்டு இருக்கோம், உங்களுக்கு ரிலீஸ் லெட்டர் எதுவாக இருந்தாலுமே வந்து கம்யூனிகேஷன் எல்லாமே மெயிலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேயுமே எனக்கு மெயிலெலாம் வந்தது. டிசிஎஸ் நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்களா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா அப்படின்லாம் வந்து மெயில் வந்தது. அந்த ஃபார்ம்னா நான் ஃபில் பண்ணலாம் அமிச்சேன். பட் வந்து எந்த ஒரு ரிப்ளையுமே எனக்கு பெருசாக வரல. ஸோ
இது வந்து கைவிட்டுருச்சு, அவ்வளோதான் அமௌண்ட் கிடைக்காது அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் இந்த அலுமினி போர்ட்டலில் கொஞ்சம் இந்த இதெல்லாம் சர்ச் பண்ணி ரிசர்ச் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் டேப் இருக்குது, என்னெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஓகே இது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு லாஸ்ட் இதுவாக தான் சான்ஸாக தான் நான் ஃபில் பண்ணி பார்த்தா அமௌண்ட் வந்துருச்சு. நாங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் ஒரு யூடியூப் சேனலில் ஏதாவது யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்களே இது ரிலேட்டடாக ஏதாவது கண்டென்ட் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தேடி பார்த்தேன். அதுலேயும் பெருசாக எனக்கு வீடியோ எதுவும் கிடைக்காததுனால அதுலேயுமே கை விட்டுட்டாங்க. ஸோ எதுலேயுமே எனக்கு வந்து கிளியரான ஐடியா இல்லாததுனால இது இப்படி பண்ணால் எனக்கு கிடச்சிது, சரி ஓகே இதை நம்மளும் எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எது மாதிரியான வீடியோ வந்து உங்களுக்கு இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது ரிலேட்டடாக வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோ தான் வீடியோவே. இதை நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ டூ சப்ஸ்கிரைப்